போல நான் உங்களை சுமந்து கொண்டு போகிறேன். அப்போ சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை நண்பனாக கர்த்தர் காண்பிக்கிறார், சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை மூத்த சகோதரனாய் காண்பிக்கிறார். அப்படின்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு இல்லையோ, எந்தெந்த உறவுகள் எல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்களோ, அந்த உறவில் எல்லாம் யார் இருப்பான்னா கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். கணவனை இழந்த ஒரு மனைவிக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, நானே உன் நாயகன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தகப்பனை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் தகப்பன் அப்படின்னு சொல்றாரு. தாயை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே தாய் அப்படின்னு சொல்றாரு. என் கூட பிறந்த சகோதரங்க யாருமே இல்லையே, எல்லாருக்கும் சகோதரங்க இருக்காங்களே, எனக்கு மட்டும் சகோதரங்க இல்லையேன்றவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சகோதரனாய் இருக்கிறார். ஆனா பல இடங்களிலே இந்த தகப்பன் தாய் அப்படின்றத ஆண்டவர் இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் உனக்கு அப்பா, நான் உனக்கு அம்மா, நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல ரொம்ப பெரிய அன்பு. சிலருடைய தகப்பனும் தாயும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில அமையாம இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி 90% ஜனங்களுடைய அம்மா அப்பா எப்படிதான் இருக்காங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்றவங்களா இருக்காங்க. இந்த உலகத்திலேயே அதிகமான அன்பு நம்ம மேல செலுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு தகப்பன் தாய் தான் அந்த அன்பு செலுத்த முடியும், வேற யாருமே செலுத்த முடியாது. வேற எல்லாருடைய அன்பும் எவ்வளவுதான் இருந்தாலும் அது ஒரு டெம்பரவரியான அன்பு. ஒரு விசை ஒரு 10th எழுதுகிற ஒரு வாலிப பையன், அப்போ அந்த வாலிப பையனை பார்த்து ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே இவன் எங்கே படிக்க போகிறான், இவன் 10th ஃபெயில் ஆக தான் போகிறான். ஏன்னா அவன் ஒரு மக்கு ஸ்டூடெண்ட், உண்மையிலே அவனுக்கு எதுவுமே புரியாது. அவனுக்கு அவ்வளோதான் அவனுடைய கெப்பாசிட்டின்னு வைங்களேன். அவனால் 10th பாஸ் பண்ணுறதுக்குரிய அந்த வழிகளெல்லாம் ரொம்ப குறைவு தான். அப்போது சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க இவன் 10th பாஸ் பண்ணுறது கடினம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய அந்த பையனுடைய தகப்பனார் என்ன பண்ணாருன்னா, அந்த மகனுடைய எக்ஸாம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைக்காக அவன் எக்ஸாம் எழுதுற போற நேரமெல்லாம் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மகனுக்காக முழங்காலே நின்று ஜெபம் பண்ணாரு. முழங்காலே. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த 10th நல்ல மார்க்கோட அந்த பையன் தம்பி பாஸ் பண்ணான். அப்போ நான் நம்புறேன் எல்லாரும் அவன் ஃபெயில் ஆகட்டும், அவன் ஃபெயில் ஆனா பரவாயில்ல, அவன் ஃபெயில் ஆகத்தான் போறான் அப்படின்னு சொல்லும் போது தகப்பனார் என்ன பண்றாருன்னா, இல்ல என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது, என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வேணும் என்றாலும் நீங்க ஃபெயில் ஆயிரலாம்னு நினைக்கலாம், நீங்க வாழ்க்கையில தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க சொந்தக்காரங்க உங்களை தோற்று போகணும்னு நினைக்கலாம்.